ஹலோ எவ்ரிவன். மாலாக்கா, மலர் டீச்சர் இந்த மாதிரியான ஸ்டாஃப் எல்லாம் படத்தில் பார்த்துருப்போம், நல்லா இருக்கும். ஆனால் நேரில் ரியல் லைஃப்பில் இப்படிலாம் இருப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா டவுட் தான். ஆனால் எனக்கு அமைஞ்சாங்க. 12th முடிஞ்சதுக்கப்புறம் சில பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் கோர்ஸ் கன்ஃபியூஷன் காரணமாக பிஷப் காலேஜில் ஆல்மோஸ்ட் 4 months லேட்டாக தான் நான் ஜாயின் பண்ணேன். எல்லாரும் ஆல்ரெடி செட்டில் ஆகி இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் தனியாக லாஸ்ட் 4 monthsக்கு அப்புறம் ஜாயின் பண்ணதுனால தனியாக தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஹாஸ்டல், காலேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே புதுசு. ஒரு விதமான பயம், பதட்டம் இதெல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் எத்தனையோ நாள் நான் அழுதுருக்கேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட்டு 12th முடிஞ்சோடனே ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிருக்கிறதுனால. ஆனால் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எனக்கு செல்வராணி மேம், தாரணி மேம் 2 வார்டன் மேம் கிடைச்சாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு சால்வ் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பித்தேன். செகண்ட் செமஸ்டரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாமே சேம் ஹாஸ்டல்லையும், தென் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருந்தாங்க. நாங்கள் லாண்டர் ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆனோம். ஸோ அப்போ திரும்ப எங்களுக்கு தாரணி மேமே வார்டனாக கிடைச்சாங்க. அந்த டைம் தான் எனக்கு மேம் இன்னும் ஸ்பெஷலாக ஆரம்பித்தாங்க. லைக் ஸ்டாஃபாகவும் வார்டனாகவும், தென் ஆன்லைன் கிளாஸ், நெட்டுக்காக ஆன்லைன் கிளாஸ், தென் யூடியூப், ஃபேமிலின்னு எல்லாத்தையுமே மல்டி டாஸ்க் பண்ணி மேனேஜ் பண்ணாங்க. இத்தனை வேலைக்கு நடுவுலையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே காமாக ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப கைண்டாக தான் பேசுவாங்க. வீட்டுக்கு போனால் கூட நான் மேமை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பேன். என் வீட்டில் இருக்கவங்க கூட என்னை ட்ரோல் பண்ணியிருக்காங்க, என்ன எப்போ பார்த்தாலும் மேமை பற்றியே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. தென் 5th 14 அன்னைக்கு எல்லாருமே ஒரு சிலர் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக லெட்டர் எழுதுனாங்க. நான் ஆனால் தாரணி மேம்காக லெட்டர் எழுதினேன். என் வாழ்க்கையில் எழுதின ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு மேம்காக தான் அப்படி லெட்டர் எழுதினேன். தென் முக்கியமாக இது லவ் லெட்டர்லாம் கிடையாது, பட் மெமரிஸ், ஃபீட்பேக் அது எல்லாத்தையும் எழுதினேன். தென் செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் காலேஜ் ஷிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஒரு எப்படியோ பார்ஷலி 90% ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் மேம் கிட்ட தயங்கிட்டே போயிட்டு மேம் ஒரு ஹக்குன்னு கேட்டேன். மேமும் உடனே ஹக் பண்ணிட்டு சரிடா பாய் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பப்போ. தென் அந்த டைம் மேம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க என்னை ஸ்டூடெண்ட்டாக பார்க்காம லைக் அவங்க எனக்கு அக்கா மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்க. அவங்களோட சொந்த தங்கச்சி மாதிரி என்னை ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. தென் காலேஜ்னால் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம்ஸ் இது மாதிரி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸாம்ஸ் மட்டும் கிடையாது, லைஃப்பில் நல்ல மனுஷங்களை சந்திக்கிற இடமும் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. இப்போது நானும் அந்த காலேஜில் கிடையாது, மேமும் அங்கேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னோட மனசு மட்டும் அதே மெமரிஸோடு அங்கே சுற்றிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் டைமில் நல்ல பீப்புள்ஸ் எல்லாம் சந்திச்சுக்கோங்க அப்படின்றது சொல்கிறேன். தென் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்களோட நேமை கமெண்ட்டில் போடுங்க. நான் தாரணி மேம் கொண்டு ஒன்று சொல்லிக்கிறேன். மேம், என் பிஷப் ஜேர்னியில் மறக்க முடியாத மெமரிஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.